மனிதநேய பண்பாளர், மனித உரிமை காப்பாளர், பெருமதிப்பிற்குரிய ஐயா முனைவர் தியான்சந்த் கார் அவர்களின் நினைவேந்தல் படத்திறப்பு நூல் வெளியீட்டு விழா நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பேராசிரியர் தேவசகாயம் அவர்களை, முன்னிலை வகித்து நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர் சி.சே. ராஜன் அவர்களை, நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற நாட்டை காப்போம் இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வழக்குரைஞர் ஏ. சந்தானம் அவர்களை மற்றும் வழக்குரைஞர் சத்தியமூர்த்தி அவர்களை, அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்களை, பேராசிரியர் முரளி அவர்களை, தோழர் மீதா பாண்டியன் அவர்களை, அருள்பணி ஜான் ஜெயகரன் அவர்களை, அருள்பணி பால் மைக் அவர்களை, தோழர் கிளாரா அவர்களே, தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்களே, தோழர் ஜுபேதா பானு அவர்களே, ஐயா அவர்களின் அருமை மகள் பேராசிரியர் நிர்மலா அவர்களை, நாட்டை காப்போம் இயக்கத்தின் முதன்மை ஆலோசகர் அருள்பணி ஆய்வறிஞர் அலாய்சியஸ் இருதயம் அவர்களை, மூத்த பத்திரிகையாளர் திரு திருமலை அவர்களை, நாட்டை காப்போம் இயக்கத்தின் ஆலோசகர் அண்ணன் முனைவர் வின்சென்ட் மனோகரன் அவர்களை, இயக்கத்தினுடைய பொருளாளர் வழக்குரைஞர் எஸ்.எம். பான் பிரிட்டோ அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மனித உரிமை ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் திரு ஐயா தியான்சந்த் கார் அவர்களின் மறைவு விளிம்பு நிலை மக்களுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும். அவருடைய மறைவு செய்தி கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்வுகளின் காரணமாக என்னால் நேரிலே வந்து அவருடைய திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்த இயலவில்லை. அருட்தந்தை சந்தானம் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய இரங்கலை தெரிவித்தேன். இன்றைக்கு அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அவரும் இணைந்து உருவாக்கிய நூல் ஒன்றினை வெளியிட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு நாட்டை காப்போம் இயக்கம் வழங்கி இருக்கிறது. இந்த மிகப்பெரிய அளப்பரிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி தந்திருக்கிற நாட்டை காப்போம் இயக்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். தவிர்க்க இயலாத நிலையில் விரைந்து நான் இந்நிகழ்விலிருந்து விடைபெற வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன். இன்று இரவு சென்னையில் ஓரிரு நிகழ்வுகளில் நான் பங்கேற்க வேண்டும். அதன் பின்னர் இரவோடு இரவாக நான் திருவாரூருக்கு பயணம் செய்ய வேண்டும். அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னை இது தொடர்பாக அணுகி பேசிய போது அவரிடத்திலே நான் இந்த வேண்டுகோளை வைத்தேன். முழு நிகழ்வு முழுவதும் இருந்து அனைவரும் பேச கேட்க வேண்டும். கடைசி வரை இருந்து அவருக்கு உரிய மரியாதையை செய்ய வேண்டும் என்று மனம் பதைக்கிறது. ஆனால் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்காக நான் விடைபெற வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஆகவே தோழர்கள், இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் தயவு கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மாவீரன் மலைச்சாமி, அண்ணன் மலைச்சாமி அவர்களின் நினைவு நாள்.
அவருக்கு இந்த நேரத்தில் நான் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஐயா அருள் திரு தியான்சந்த்கார் அவர்களுக்கும் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். தேசிய பொதுச் செயலாளர், மார்க்சிய சிந்தனையாளர், அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கும் உங்கள் சார்பில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அண்ணன் மலைச்சாமி அவர்கள் காலமான பிறகு அவருக்கு ஒரு நினைவேந்த நிகழ்வு இப்படி நடத்த வேண்டும் என்று அவரோடு நெருக்கமாக இருந்த தோழரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன். 1989 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 14ஆம் நாள் மலைச்சாமி அவர்கள் உடல் நலிவின் காரணமாக காலமாக இருந்தது. அதன் பிறகு ஓரிரு மாதங்கள் கடந்த நிலையில் மேலூரை சார்ந்த தம்பிகள் வந்தபோது அண்ணன் அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தலாமே, படத்திறப்பு நிகழ்ச்சியை நடத்தலாமே என்று கேட்டபோதுதான் பேராசிரியர் ஜோசப் சேவியர் அவர்களை சந்தித்து பேசலாம் என்ற ஆலோசனையை தந்தார்கள். பேராசிரியர் ஜோசப் சேவியர் அவர்களை சந்தித்ததும் அவர் என்னை அழைத்து கொண்டு போய் சேர்த்த இடம் டிடிஎஸ் என்கிற தமிழ்நாடு இறையியல் கல்லூரி. அங்கே நாம் போவோம். மலைச்சாமி அவர்கள் மீது அளவிலாத பிரியம் கொண்ட அந்த கல்லூரியின் முதல்வர் அந்த வளாகத்தில் இருக்கிறார். அவரை போய் சந்தித்து அவருடைய வழிகாட்டுதலோடு அந்த நிகழ்வை நடத்தலாம் என்று எனக்கு முதலாக நம்முடைய அருட்தந்தை முனைவர் தியான்சந்த்கார் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை அன்றைக்கு உருவாக்கி தந்தார்கள். அண்ணன் அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த பற்றுதல் எவ்வளவு என்பதை அன்றைக்கு அவர் பேசியதிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவருக்கு இப்படி நீங்கள் ஒரு நினைவேந்தல் நடத்துவது பாராட்டுதலுக்குரியது. நாங்கள் நடத்தி இருக்க வேண்டும். நீங்கள் அதை முன்னின்று ஒருங்கிணைப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது என்று எங்களிடத்திலே அவர் பேசினார். அப்போது அவரிடத்திலே நான் விடுத்த வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் தமுக்கம் மைதானத்தில் ஒரு சின்ன அரங்கம் இருக்கிறது, ஒரு ஷெட்டு போட்ட இடம், இப்போது அது மாறிவிட்டது, அதிலே நடத்த விரும்புகிறோம். அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதை மட்டும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் நலமாக அமையும் என்று சொன்னேன். உடனடியாக அதற்கு இசைவு தந்தவர் முனைவர் ஐயா தியான்சந்த்கார் அவர்கள். மலைச்சாமி அவர்களின் நினைவேந்தலுக்காக அந்த இடத்துக்கான கட்டணம் என்னவோ அதை செலுத்துகிறோம் என்ற உறுதியை தந்தார். அதன்படிதான் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 1989ஆம் ஆண்டு தமுக்கம் மைதானத்தில் உள்ள அந்த அரங்கில் அண்ணன் மலைச்சாமி அவர்களுக்கு வீர வணக்க நிகழ்வு நடத்தப்பட்டது. அப்போது டிஎல்எம் என்ற ஒரு அமைப்பும் டிடிஎஸ் வளாகத்தில் இருந்து இயங்கியது. அண்ணன் இப்போது இல்லை, நம்முடைய டேனியல் ஞானசேகரன் அவர்கள் காலமாகிவிட்டார். அந்த நிகழ்விலே வந்து அண்ணன் மலைச்சாமி அவர்கள் குறித்து ஒரு சின்ன கையேடு வெளியிட்டார். அண்ணன் அவர்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பழகிய சில மாதங்களில் அவர் காலமாகிவிட்டார். மிக குறுகிய கால ஒரு நட்புறவு தான். ஆனால் டிடிஎஸ்ஸில் இருந்து டிஎல்எம் என்கிற தலித் லிபரேஷன் மூவ்மெண்ட் அந்த அமைப்பின் சார்பில் அண்ணன் மலைச்சாமி அவர்களின் படம் பொறித்த ஒரு 10 பக்கம் கொண்ட ஒரு வரலாற்று குறிப்பு வெளியிடப்பட்டது. அந்த வரலாற்று குறிப்பை வெளியிடுவதற்கு துணையாக இருந்தவர், உந்து சக்தியாக இருந்தவர் நம்முடைய மறைந்த ஐயா முனைவர் தியான்சந்த்கார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றி உணர்வோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியிலே
மிகுந்த ஈடுபாடு உடையவராக, மகிழ்ச்சி உடையவராக, அவ்வப்போது என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர். டிடிஎஸ் வளாகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளுக்கு தவறாமல் அழைப்பதற்கு அவர் காட்டிய வழிதான் காரணமாக இருந்தது. மறைந்த ஐயா பரட்டை அவர்களும் அந்த வளாகத்திலே பணியாற்றிய காலத்தில் அண்ணன் மோகன் லார்வியர் அவர்களும் முதல்வராக இருந்த காலத்தில் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மனித உரிமை தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக, ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களின் உரிமைகள் தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. சொல்லப்போனால் அந்த வளாகத்தில் அதிகம் பேசிய ஒரு தலைவர் திருமாவளவன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கான ஒரு கட்சி தலைவர், அரசியல் இயக்க தலைவர் என்கிற முறையில் வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது என்று தான் நான் கருதுகிறேன். அப்படி அடிக்கடி என்னை அழைப்பதற்கு மறைந்த ஐயா முனைவர் தியான்சங்கர் அவர்கள் வகுத்த வழிதான், பாதைதான் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த பிறகு ஈழத்திற்கு செல்லுவது கடினமான ஒரு சூழல் தான். ஒரு முறை எனக்கு ஈழத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. எதிர்முனையிலே இருந்து பேசியவர் மறைந்த ஐயா முனைவர் தியான்சங்கர் அவர்கள். எங்கிருந்து பேசுகிறீர்கள் ஐயா என்று கேட்டபோது, நான் வன்னியில் இருக்கிறேன், ஒரு சிலர் பெயரை சொல்லி அவர்களை சந்திக்க வேண்டும், இங்கே வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் உதவிகள் செய்ய வந்திருக்கிறோம், இங்குள்ள தேவாலயங்களில் ஏராளமானவர்கள் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் என்று என்னிடத்திலே அவர் பேசினார். ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் இந்த அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு இருக்கும் என்பதை அன்றைக்குத்தான் நான் புரிந்து கொண்டேன். மனித உரிமை ஆர்வலர்களுக்கு சாதி, மதம், மொழி, தேசம் என்கிற எந்த வரம்பும் கிடையாது. உலகம் முழுவதும் மனித உரிமைகள் பறிபோனால் அந்த இடத்திலே நின்று குரல் எழுப்புவதுதான் மனித உரிமை ஆர்வலர்களின் முதன்மையான கடமை. ஆகவே நம்முடைய மனிதநேய பண்பாளர், மனித உரிமை காப்பாளர் அருள் திரு முனைவர் தியான்சங்கர் அவர்கள் ஈழத்தமிழர்களின் நலன்களிலும் மிக கூடுதலான அக்கறை செலுத்தியவர். பலமுறை அது பற்றி என்னிடத்திலே தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இன்று அவர் நம்மோடு இல்லை. அந்த மலைச்சாமி அவர்கள் மீது எந்த அளவுக்கு அவர் பிரியம் கொண்டிருந்தாரோ, ஊக்கப்படுத்தினாரோ, அந்த அளவுக்கு என் மீதும் அவர் பிரியம் காட்டினார் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுகிறவர்களை, விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பவர்களை ஆதரிக்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற அவருடைய அந்த புரிதல், அந்த அணுகுமுறை எம்மை போன்றவர்களை கட்டி போட்டிருக்கிறது. அவருடைய மறைவுக்கு வந்து நேரிலே அஞ்சலி செலுத்த முடியவில்லையே என்கிற குற்ற உணர்வு ஒரு நெருடலாக இருந்தது. இன்றைக்கு அந்த கவலையை போக்கக்கூடிய வகையில் நாட்டை காப்போம் இயக்கத்தின் சார்பில் இந்த அளப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கி அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அவரை நெஞ்சிலே சுமந்து நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு இந்த நிகழ்வு எனக்கு பெரும் ஆறுதலை தருகிறது. ஆகவே மீண்டும் ஒரு முறை நாட்டை காப்போம் இயக்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, ஐயா தியான்சங்கர் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை மனித உரிமை களத்தில் நாம் ஒருங்கிணைந்து முன்னெடுப்போம்.